அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நாம 4ஆம் வகுப்புல முயல் அரசன் பாடத்தை பொம்மலாட்டமா பார்க்க போறோம். என்னோட சச்சின் இருக்கிறாங்க. அவரு முயலாகவும் நானு புலியாகவும் இப்போ நாங்க பேச போறோம். குழந்தைகளே அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்லுங்கப்பா. இப்ப நாம கதையை பார்க்க போறோம். முதல்ல முயல் என்ன பண்ணுதுன்னா காட்டுல உட்காந்து அருமையா கேரட் சாப்பிடுது. காவியா என்ன சாப்பிடுது? கேரட் சாப்பிடுதா? ரைட். இப்போ முயலுக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு. என்னன்னா அந்த காட்டுக்கு ராஜாவா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அது ஒரு ஐடியா பண்ணுது, ஒரு யோசனை செய்யுது. என்ன செய்யுதுன்னு சொன்னா பாருங்க, ஆஹா நல்ல செழிப்பான தோட்டம், சுவையான கேரட், ஆஹா ஆஹா என்ன இனிமை, சுவைக்க சுவைக்க நாவில் நீர் ஊறுகிறது. இந்த காட்டில் உள்ள புலி நம் முன்னோரை தன் பசிக்கு இரையாக்கியது போல் என்றாவது ஒரு நாள் நம்மையும் கொன்று தின்று விடுமே. இந்த கவலையிலே வயிறார உண்ண பிறகு சற்று நேரம் உறங்கி மகிழ முடியாமல் போனது. சரி, ஒரு முயற்சி செய்வோம். அதில் தோற்றால் வீர மரணம் அடைவோம். வாழ்நாளெல்லாம் அந்த புலிக்கு பயந்து கொண்டே இருக்க முடியாது. ஏய் முயலே, உனக்கு எவ்வளவு தைரியம்! இவ்வளவு காலம் என்னை கண்டாலே ஓட்டம் எடுப்பாய். இப்பொழுது கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாயா? உன்னை எல்லா விலங்குகளும் கூட்டத்திற்கு வந்திருந்தனவா? சில விலங்குகளை தவிர எல்லா விலங்குகளும் வந்திருந்தன. கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டது? நீ இந்த காட்டின் அரசனாக இனிமேலும் நீடிக்க கூடாது என்று எல்லா விலங்குகளும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றின. என்ன, நான் அரசனாக நீடிக்க கூடாதா? அப்படியானால் வேறு யார் அரசனாக இருப்பது? இந்த காட்டிலேயே பயங்கரமான மூர்க்கமான விலங்காகிய என்னை தான் எல்லா விலங்குகளும் புதிய அரசனாக தேர்ந்தெடுத்தன. வேடிக்கை பேச்சு பேசுகிறாய். பலமற்ற நீ, சிறிய மென்மையான நீ இந்த காட்டிற்கு அரசனா? உன்னை இப்போதே உன் முதுகில் என்னை ஏற்றிக் கொண்டு போ. இக்காட்டு விலங்குகள் தான் என்னை பார்த்து அஞ்சுவதை உனக்கு மெய்ப்பித்து காட்டுகிறேன். நட. இந்த முயல் எப்படி புலி மேல அமர்ந்து வருகிறது? எல்லா விலங்குகளும் பயப்படுகின்றனவே. முயல் கொடிய விலங்காகத்தான் இருக்குமோ? மயிலரசே, நான் உங்களை தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விடுங்கள். இப்பொழுது இந்த காட்டுக்கு அரசன் யார்? நீங்கள் தான். உறக்கச் சொல். இந்த
தாம் இந்த காட்டுக்கு அரசர். உன்னை மன்னித்து விடுகிறேன். நீ இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது. எங்காவது ஓடி போய்விடு. ஐயோ, என்னை விட்டு விடுங்கள், நான் போய்விடுகிறேன். இப்போதெல்லாம் முயல் வயிறு நிறைய சாப்பிட்டு நிம்மதியாக சுகமாக பகல் வேலைகளிலேயே ஒரு குட்டி தூக்கம் போட்டு கொண்டிருந்தது. மாணவர்களே, இனிமேல் நாம் யாரையும் துன்புறுத்தக் கூடாது.